ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் ஒரு புது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவோட உணவு மற்றும் மருந்து ஆணையம் வந்து இந்த ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களுக்கு சில விஷயங்களை சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனை வந்து முதல்ல இருந்து காட்டினா இப்போ வந்து அபராத தொகையை வந்து அதிகமாக்கி இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சவுதி அரேபியாவில் நம்ம மக்கள் அதிகமான பேர் வந்து சின்ன ரெஸ்டாரண்ட் வந்து சின்னமாவோ இல்லை பெருசாவோ அதிகமான மக்கள் நடத்திட்டு வர்றாங்க. சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் உண்மை ஒன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உரிமம் லைசன்ஸ் இல்லாம கடை வச்சிருந்தா அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி அவங்க ரினியூவல் பண்ணாம ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் அவங்களுக்கு 50,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் மூலம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்துற பகுதிகளில் எலி, பூனை, நாய் இது மாதிரி ஏதாவது விலங்குகள் வந்து கண்டறியப்பட்டால் நம்ம கடைகள்லயோ கண்டிப்பா அதுக்காக 2,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பாத்திரங்கள், பொருட்கள் எல்லாம் சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறத பொறுத்து 200 ரியால்ல இருந்து 2,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்கு உள்ள வந்து கழிவு நீர்ல வந்து எங்கேயும் கழிவு நீர் கசிவு இல்லாத அளவுக்கு, அதாவது தண்ணி வந்து எங்கேயும் லீக் வராம ஒரு பராமரிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உள்ள வந்து சமைக்கிற இடங்கள்ல வந்து கழிவுநீர் லீக் ஏற்பட்டு அந்த இடம் ஒரு சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 4,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டெலிவரி சப்ளை பண்றதுங்கிற டெலிவரி வந்து தரமானதாகவும் இருக்கணும். அது வந்து ரொம்ப மோசமான தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 1,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஹோட்டல் இடத்துல பொதுவான ஒரு இடத்துல வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து எதையோ ஒரு பறவைகளோ இல்லை விலங்குகளோ எதையோ ஒன்று வந்து வெட்டுறது வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம அதை வெட்டின அப்படின்னு சொன்னா அதுக்கு 2,000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அபராத தொகை எல்லாமே முதல் டைம் செய்யலதான் இந்த அமௌண்ட் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது 7 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுபவிச்சிருக்காங்க. அதனால மக்களே உஷாரா இருந்துக்காங்க.